ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 4/4/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைங்களாகிய நமக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்துருக்கிறாருன்னு கேட்குறாங்க பாபா. ஏன்னா நம்ம அனைவருமே குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்திருக்கிறோம். பாபா நம்மை குப்பை தொட்டியிலிருந்து வெளியே எடுத்து மனமுள்ள மலராக ஆக்குறாரு. அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவராக ஆக்குறாரு. நாடகப்படி பாபா நம்மை குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வர்ணங்களை பற்றி எந்த தர்மங்களை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள முடியாது, மற்றபடி எதை புரிந்து கொள்ள முடியும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு பாபா சொல்கிறாங்க, முதல்ல நம்ம சூத்திர வர்ணத்தினராக இருந்திருக்கிறோம். சூத்திர புத்தி தான் இருந்துச்சு. வர்ணத்தை பற்றிய சித்திரம் கூட புரிய வைக்க மிக நன்றாக இருக்குது. இப்போது நம்மை பரமபிதா பரமாத்மா சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆக்கியிருக்கிறாரு. கல்பமாக ஒவ்வொரு கல்பத்திலையும் சங்கம யுகத்தில் தான் நம்ம பிராமணர்களாக ஆகுறோங்கிறாங்க பாபா. வர்ணங்களை பற்றி புரிய வைக்கிறது மிகவும் நல்லது. ஆனால் சன்னியாசிங்க இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா. மற்றபடி 84 பிறவிகளின் கணக்கை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். நாம் சந்நியாச தர்மத்தினர் 84 பிறவிகள் எடுக்கிறதில்லை என்பதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இஸ்லாமியர் பௌத்தர்கள் கூட நம்ம 84 பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுவாங்க. மற்றபடி மறுபிறவி எடுப்பாங்க. ஆனால் குறைவான பிறவி தான் எடுக்கிறாங்க. நம்ம இதை புரிய வச்சோம்னா உடனே புரிந்து கொள்ளுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. புரிய வைக்கிறதுக்கும் யுக்தி தேவைப்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லைக்கு அப்பாற்பட்ட குப்பை தொட்டியை பற்றி பாபா எவ்வாறு விளக்கமாக கூறியிருக்கிறார்? பதில், பாபா சொல்கிறாங்க, ஒரு குழந்தை குப்பை தொட்டியில் அனாதையாக கிடக்குது அப்படின்னா அதை தத்தெடுக்கிறவங்க அந்த குழந்தைய எடுத்து வளர்ப்பாங்க. அவங்களுக்குன்னு குழந்தை இருக்காது. அப்போ அந்த குழந்தை அவங்கள அம்மா அப்பான்னு தான் சொல்லும். அதை எல்லைக்கு உட்பட்ட விஷயமா இருக்குதுங்கிறாங்க பாபா. ஆனால் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது. குழந்தைங்களாகி நீங்கள் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட மீள முடியாத குப்பை தொட்டியில் தான் விழுந்து கிடந்தீங்க அப்படிங்கிறாங்க பாபா. விஷம் நிறைந்த நதியில் நம்ம விழுந்து கிடந்தோன்னு பாபா சொல்கிறாங்க. எவ்வளவு அழுக்காகி கிடந்தீங்க. நாடகப்படி அந்த குப்பையிலிருந்து எடுத்து நம்மை பாபா தத்தெடுத்திருக்கிறாரு. தமோ பிரதானத்தை குப்பைன்னு தான் சொல்லுவோங்கிறாங்க பாபா. அசுர குணமுடைய மனிதர்கள், தேக அபிமானிகள், காம குரோதம் கூட பெரிய விகாரமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. ஆக நம்ம ராவணனுடைய பெரிய சிறையில் சிக்கியிருக்கிறோங்கிறாங்க பாபா. உண்மையில் அகதிகளாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் சிறையிலிருந்து விடுபட்டு மலர்களை போன்ற தேவதை ஆவதற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அடைக்கலம் பெற்றிருக்கிறோங்கிறாங்க பாபா. இந்த நேரம் முழு உலகமும் பெரிய சிறையில் அடைப்பட்டிருக்குது. பாபா குப்பையிலிருந்து நம்மை எடுத்து தன்னுடையவராக மாற்றுறாரு. ஆனால் குப்பையில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு மோசமாக இருக்கிறாங்கங்கிறாங்க பாபா. வெளியே எடுத்த பின்னரும் கூட அவங்களுக்கு குப்பை தான் பிடிச்சிருக்கு. பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட குப்பையிலிருந்து நம்மளை நீக்கிறாரு. பாபா முள்காட்டிலிருந்து நம்மளை விடுவித்து மலர்களாக ஆக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்குள்ள ராஜா ராணிகளின் தாசதாசிகள் பற்றியும் சத்யுகத்தில் உள்ள தாசதாசிகளை பற்றியும் பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா அனுபவம் நிறைந்த ரதத்தை தான் எடுத்திருக்கிறாரு. பிரம்மா பாபாவை சொல்கிறாங்க. பிரம்மா பாபா ராஜா போன்றவர்களோட நல்லா பழகியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவர்களுடைய தாசதாசிகளை பற்றியும் பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிறாங்க பாபா. ராஜாக்களின் தாசதாசிகளுக்கு கூட மிகுந்த சுகம் கிடைக்கிது. அவங்க ராஜாக்கள் கூடவே இருக்கிறாங்க. ஆனால் தாசதாசிகள்னு தான் அழைக்கப்படுறாங்க. ஆனாலும் சுகம் இருக்குது இல்லையாங்கிறாங்க பாபா. ராஜா ராணிக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் அவங்களுக்கும் கிடைக்கும். வெளியே உள்ளவங்க அதை சாப்பிட முடியாது. தாசதாசிகளில் கூட வரிசை கிரமம் இருக்கிறாங்கங்கிறாங்க பாபா. சிலர் அலங்காரம் செய்பவங்க, சிலர் குழந்தைங்களை வளர்க்குறவங்க, சிலர் துப்புரவு செய்கிறவங்க. இங்கே ராஜராணிகளுக்கே இவ்வளவு தாசதாசிகள் இருக்கும்போது அங்கே சத்யுகத்தில் பாபா சொல்கிறாங்க, அப்போ சத்யுகத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தாசதாசிகள் இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அனைவருக்கும்
அவரவருக்கென்று பொறுப்புகள்லாம் இருக்குங்கிறாங்க. வசிப்பிடம் தனித்தனியாக இருக்கும். அவங்க ராஜா ராணி போல அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டாங்க. சேவாதாரிகளுக்கான வசிப்பிடம் இருக்குது இல்லையா, அரண்மனைக்குள்ளே வருவாங்க, ஆனால் தத்தமது அரசு குடியிருப்பில் தான் தங்கியிருப்பாங்க அப்படின்னு பாபா தாசதாசிகளை பற்றியும் சொல்கிறாரு. நாமளும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும்னா நம் மீது நாமே இரக்கம் காட்டிக்கொள்ளணும்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கிருஷ்ணர் மீது பலியாகும் பக்த சிரோன்மணிகளை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன? பாபா சொல்கிறாங்க, பக்தர்கள் தன்னுடைய பக்தியில் மிகவும் தீவிரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. நீங்களும் ஞானத்தில் தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க. கிருஷ்ணரே அவ்வளோ பக்தி செய்கிறாங்க, கேட்கவே கேட்காதீங்க, வார்த்தைகளெல்லாம் விவரிக்கவே முடியாதுங்கிறாங்க பாபா. அந்தளவுக்கு கிருஷ்ணர் மேலே பைத்தியமாக இருக்காங்கங்கிறாங்க பாபா. பிருந்தாவனத்தில் 2 பெண் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க, முழுமையான பக்தைகளாக இருந்திருக்காங்க. நாங்கள் இங்கேயே இருப்போம், இங்கேயே கிருஷ்ணரின் நினைவில் உடலை விடுவோம்லாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் இருங்க, ஞானம் எடுத்துக்கொள்ளுங்க என்று அவர்களிடம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கலை. ஆனால் அவங்க நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் பக்த சிரோன்மணின்னு சொல்லப்படுதுங்கிறாங்க பாபா. கிருஷ்ணன் மீது எவ்வளோ பலியாகிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. இப்போது நாம் சிவபாபா மீது பலியாகணும்னு பாபா இந்த உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதில் ஆசை வைப்பது அசுர நடத்தைன்னு பாபா சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சரு, குழந்தைங்களாகிய நம்ம மனிதனிலிருந்து தேவதை ஆகக்கூடிய படிப்பை படித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக தெய்வீக குணங்களை தாரணை செய்யணுங்கிறாங்க பாபா. நம்ம சாப்பிடுவது, குடிப்பது, பேச்சு, நடத்தை எவ்வளோ ராயலாக இருக்கணுங்கிறாங்க பாபா. தேவதைகள் எவ்வளோ குறைவாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எந்த ஆசையுமே இருக்கிறதில்ல. 36 விதமான போஜனம்லாம் சாப்பிடுவாங்க, ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. சாப்பிட்றதுல ஆசை வைக்கிறது கூட அசுர நடத்தையாக இருக்குது. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேணும்னா சாப்பிடுவது, குடிப்பது மிக சுத்தமாக சாதாரணமாக இருக்கணும். ஆனால் மாயை ஒரேடியாக கல் புத்தியாக ஆக்கிடுது. பிறகு பதவியும் கூட அந்த மாதிரி தான் கிடைக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முயற்சியே செய்யாதவர்களின் நிலை பற்றி பாபா எவ்வாறு உதாரணத்துடன் விளக்கி கூறியிருக்கிறார்? பதில், பாபா சொல்கிறாங்க, தன்னைத்தான் பார்க்கணுங்கிறாங்க. நாம் எந்தளவு சேவை செய்கிறோம், நாம் என்ன ஆகும், இந்த நேரம் சரீரம் விட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? பாபாவிடம் யாராவது கேட்டால் பாபா உடனே சொல்லிடுவார், இந்த மாதிரியான நடத்தைக்கு இந்த மாதிரியான பதவி தான் கிடைக்கும்னு. முயற்சியே செய்யலை என்றால் கல்பத்திற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்ல சேவை செய்கிறவங்க கண்டிப்பாக நல்ல பதவியை அடைவாங்க. முயற்சியே செய்யாதவங்க தாசியாக தான் ஆவாங்க அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கே தெரியுங்கிறாங்க பாபா. இதை வெளிப்படையாலாம் சொல்ல முடியாதுங்கிறாங்க. வகுப்பில் கூட பெரியவங்களாக நம்ம ஆவோமா இல்லை சிறியவர்களாக ஆவோமா என்று மாணவர்கள் புரிந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அவங்க படிக்கிற படிப்பை வச்சு நம்ம உயர்ந்த நிலையை அடைவோமா இல்லை சாதாரணமாக இருந்துருவோமாங்கிறது மாணவர்களுக்கு தெரியுங்கிறாங்க பாபா. இங்கே கூட அந்த மாதிரி தான். பெரியவர் யாரோ அவர்கள் ராஜா ராணியாக ஆவாங்க, சிறியவங்க குறைந்த பதவியை தான் அடைவாங்க. செல்வந்தர்களில் கூட மூத்தவர் மற்றும் சிறியவங்கள்லாம் இருப்பாங்க. தாசிகள்லையும் பெரியவர் சிறியவர்லாம் இருப்பாங்க. பெரிய ஆத்மாக்களின் பதவி உயர்ந்ததாக இருக்கும். துப்புரவு செய்யும் தாசிக்கு அரண்மனைக்குள்ளே வரக்கூட அனுமதி இல்லைங்கிறாங்க பாபா. இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைங்களாகிய நம்ம நல்ல முறையில் முயற்சி புரிஞ்சுக்கணுங்கிறாங்க பாபா. அதனால் முயற்சி செய்யாதவர்களோட நிலை இந்த மாதிரி தான் வெளிப்படும் அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பந்தனம் உள்ள மாதர்களுக்கு பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, மாதர்கள் குமாரிகளுக்கும் கூட பந்தனம் ஏற்பட்டுடுதுங்கிறாங்க பாபா. அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதிகமாக மாதர்கள் தான் இப்படி எழுதுகிறாங்களாம். பாபா, என்னை இவர் மிகவும் துன்புறுத்துகிறார் அப்படின்னு பாபாவுக்கு கடிதம் போடுறாங்க. அப்போ நான் என்ன செய்வதுன்னு கேட்குறாங்களாம். அதுக்கு பாபா சொல்கிறாங்க, துன்புறுத்தப்படுவதற்கு நீங்கள் என்ன மிருகமானு கேட்குறாங்க.
மனதிற்குள்ள அந்த மாதிரி எண்ணம் இருக்குதுங்கிறாங்க, வேண்டாத எண்ணம் இருக்குதுங்கிறாங்க பாபா. அதனால தான் என்ன செய்வதுன்னு கேட்குறாங்க. இதில் கேட்குறதுக்கு அவசியம்லாம் இல்லைங்கிறாங்க பாபா. ஆத்மா தனக்குத்தானே நண்பனாகவும் தனக்குத்தானே எதிரியாகவும் இருக்குதுங்கிறாங்க பாபா. ஆத்மா எதை விரும்புகிறதோ அதை செய்கிறதுங்கிறாங்க பாபா. கேட்கிறீர்கள் என்றால் அதை மனம் விரும்புகிறது என்று தானே அர்த்தங்கிறாங்க பாபா. எதை ஒன்று நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ பாபா எதை வேண்டான்னு சொன்னாங்களோ அப்போ அதை உங்களுக்கு அது தேவைப்படுது, அதனால தானே மனம் விரும்புது அப்படின்னு அந்த அர்த்தத்தில் பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கடைசி நினைவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் கடைசியில் நினைவு செய்தபடியே உடலை விடணுங்கிறாங்க பாபா. சிவபாபாவின் நினைவில் உயிர் உடலை விட்டு பிரியணும். ஒரு பாபாவை தவிர வேற யாரும் நினைவுக்கு வரக்கூடாது, இதிலும் ஆசையும் வைக்கக்கூடாது. இந்த பயிற்சி செய்யணும். நாம் அசரீரியாக வந்தோம், பிறகு அசரீரியாக போகணும் அப்படிங்கிற நிலையில இருந்து நம்ம கடைசி நினைவு பாபாவை நினைவு செய்தபடியே இருந்து உடலை விடணும்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாபா நமக்கு மீண்டும் மீண்டும் என்ன புரிய வைப்பதாக சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சரு பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன். மிக இனிமையானவராக ஆகணும், தெய்வீக குணங்களும் இருக்கணும்னு. தேக அபிமானத்தின் பூதம் இருக்குது, தன் மீது மிகுந்த கவனம் வைக்கணுங்கிறாங்க பாபா. மிக அன்புடன் நடந்து கொள்ளணும், தந்தையை நினைவு செய்யணும் மற்றும் சக்கரத்தையும் நினைவு செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கீதையை படிக்கக்கூடியவர்கள் எதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லைன்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, இப்போது இந்த நாடகம் முடிவடையுது, பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வரணுங்கிறாங்க பாபா. புத்தியோகம் சாந்திதாமம் சுகதாமத்தின் மீது இருக்கணும். கீதையில் கூட மன்மனோபவ என்பது இருக்குது. கீதையை படிக்கும் யாரும் மன்மனோபவ என்பதோட அர்த்தத்தை புரிந்து கொள்கிறதே இல்லைங்கிறாங்க பாபா. குழந்தைங்களாகி நம்ம தான் தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. பகவானுடைய மகா வாக்கியமே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து தன்னை ஆத்மானு புரிந்து கொள்ளணும். இதை யார் சொன்னதுன்னு கிருஷ்ண பகவான் கிடையாது, இது பரமபிதா பரமாத்மாவின் மகா வாக்கியம்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கடந்து போன விஷயங்களை பற்றி பேசுபவர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ளணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, ஒருவரது கடந்து போன பலவீன விஷயங்களை யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா சுப பாவனையுடன் தூரமாக்கி விடுங்கிறாங்க பாபா. வீண் சிந்தனை அல்லது பலவீன விஷயங்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க. கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளமுடையவராகி தனக்குள்ளேயே உள்ளடக்கி விடணுங்கிறாங்க பாபா. உள்ளடக்கி விட்டு சுப பாவனையுடன் அந்த ஆத்மாவிற்கு மனசேவை செய்து கொண்டே இருங்க அப்படிங்கிறாங்க. சம்ஸ்காரங்களுக்கு வசமாகி ஒருவர் தவறாக சொன்னாலும் செய்தாலும் அல்லது கேட்கிறார் எனில் அதை மாற்றி விடுங்கிறாங்க பாபா. அந்த ஒருவரிலிருந்து இருவர், இருவரிலிருந்து மூவர் என்று வீண் விஷயங்களின் மாலை உருவாகிவிடக்கூடாதுங்கிறாங்க. இவ்வாறு கவனம் செலுத்துவதே தான் நற்சிந்தனையாளர் ஆவது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. அச்சா, ஓம் சாந்தி.